இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பட்டா வழங்குவது சம்பந்தமாகவும் மற்றும் பத்திரப்பதிவு செய்வது சம்பந்தமாகவும் மிகவும் முக்கியமான 2 அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பத்திரப்பதிவு சம்பந்தமாக வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். பத்திரப்பதிவு செய்வது சம்பந்தமாக தற்போது வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, செய்தி வெளியீட்டு எண் 310ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு வெளியான தேதி 10/2/2025ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதிலே பதிவுத்துறை செய்தி வெளியீடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, பொதுமக்களின் நலன் கருதி அசையா சொத்து குறித்த ஆவணப்பதிவுகளை மங்களகரமான நாட்களில் மேற்கொள்ள பொதுமக்கள் விரும்புவதால் பொது விடுமுறை நாளான 11/2/2025 செவ்வாய்க்கிழமையன்று தைப்பூச நாளில் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனவே முந்தைய ஆண்டுகள் போலவே இவ்வாண்டும் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள பதிவு அலுவலகங்களை காலை 10 மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திட அனைத்து பதிவு அலுவலகங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிடும் விடுமுறை நாட்களில் மேற்கொள்ளப்படும் ஆவணப்பதிவுகளுக்கு விடுமுறை நாள் ஆவணப்பதிவிற்கான கட்டணம் சேர்த்து வசூலிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, செய்தி வெளியீடுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்புத்துறை சென்னை 9 சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் தற்போது பத்திரப்பதிவு செய்வது சம்பந்தமாக வெளியான அறிவிப்பு. அதாவது தைப்பூச நாளில் விடுமுறையாக இருந்தாலும் பத்திரப்பதிவு நடைபெறும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுவும் காலை 10 மணிலேருந்து பதிவு முடியும் வரை இந்த ஆஃபீஸ் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுறதா பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2வது அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலவச பட்டா வழங்குவது சம்மந்தமான அறிவிப்பு. அது என்னென்னு பார்க்கலாம். 57,084 குடும்பங்களுக்கு பட்டா வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாநகராட்சி, நகராட்சி, மாவட்ட தலைநகரில் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் நீண்ட காலமாக குடியிருக்கும் 57,084 குடும்பங்களுக்கு பட்டா வழங்க வேண்டுமென மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். அவர்கள் அனைவருக்கும் பட்டா வழங்குவதற்கான பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் நீண்ட நாட்களாக புறம்போக்கு நிலத்தில் வசித்து வந்திருக்கீங்க. அது ஆட்சேபனை கற்ற நிலமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கும் நீங்கள் பட்டா வேண்டி விண்ணப்பித்திருந்தீங்கன்னா உங்களுக்கும் பட்டா வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பட்டா வழங்கப்பட்டுன்னு சொல்லிட்டு அதற்கான லிஸ்ட்டும் வெளியாகும். அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதுதான் இலவச பட்டா வழங்கும் சம்மந்தமான அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.